2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போற 7 தமிழ் படத்தோட லிஸ்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தட்டத்துல சாப்பாடை போட்டுட்டு நெட்ஃபிளிக்ஸோ பிரைம் வீடியோவோ இல்லை யூடியூபோ இல்லாம சாப்பாடே உள்ள இறங்காது அப்படின்னு என்ன மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் வீடியோ பாருங்க, என்னென்ன படம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசிட்டு இருக்க வேணா, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்கா மாலா அண்ட் கப்சி. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான படம் என்னன்னா, ஆதி காலத்திலே அனௌன்ஸ் பண்ணி இன்ன வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்க இந்தியன் 2 தாங்க. இந்தியன் 2 இந்த வருஷம் வரப்போகுதுன்னு உறுதி ஆயிடுச்சு. ஏப்ரல்ல தமிழ் நியூ இயருக்கு வருங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ் நியூ இயருக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 to 50 நாள் கழிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடியில வரப்போகுது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்தியன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, இந்தியன் 3யும் நெட்ஃபிளிக்ஸ்ல வருமானு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஷூட்டிங்கே ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா, இல்லை படமே ட்ராப் ஆகிடுச்சா, இப்படி பல யோசனைக்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகி இப்போ நல்லா ஷூட்டிங் போயிட்டு இருக்க அஜித் சாரோடைய விடாமுயற்சி படம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த வருஷம் வரப்போகுது. சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே ஷூட்டிங்கே முடியல. எப்படி சம்மர் ரிலீஸ் ஆகும்னு தெரில. மேபி கொஞ்சம் தள்ளி போகலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எப்போ ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் விடாமுயற்சி ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஏற்கனவே டீல் சைன் பண்ணிட்டாங்க. படத்தை ஆஸ்காருக்கு அனுப்ப போகிறோம், பெரிய பெரிய விருது வழங்குற விழாக்களுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க தங்கலான் படத்தை. தங்கலான் படம் ரஞ்சித் சாரோடைய டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் ஒரு சூப்பரான கெட்டப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஒரு ஹைப் ஏற்றிடுச்சு. படம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் டீல் சைன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் பொங்கல் தமிழ் நியூ இயருக்கு வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த மாதம் வாக்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அயலானோட ப்ரமோஷன் அப்போவே சிவாவும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அடுத்த படம் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு சிவகார்த்திகேயனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமல் சாரே இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. பயங்கரமாக செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆர்மி சம்மந்தப்பட்ட கதை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் சிவா அந்த மாதிரி பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் சாய் பல்லவி ஹீரோயினாக வேற பண்ணுறாங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படமும் இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. சம்மர் ரிலீஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஹீரோயினுக்கு 2024 எப்படி இருக்க போதோ எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் கீர்த்தி சுரேஷுக்கு இந்த வருஷம் ஒரு ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷம் அவங்க மெயின் ப்ரோட்டாகனிஸ்டாக, அதாவது ஃபீமேல் லீடாக நடித்து 3 முக்கியமான படம் வரப்போகுது. அது ரகு தாத்தா, ரிவால்வர் ரீட்டா, இன்னொன்று கன்னிவெடி. இந்த 3 படத்துலையும் அவங்க தான் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட், அவங்க தான் லீடு. இந்த 3 படமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 படத்தில் ரகு தாத்தா தவிர கன்னிவெடி, ரிவால்வர் ரீட்டா இந்த 2 படமே எப்போ ரிலீஸ் ஆகும்னு இன்னும் டேட் எல்லாம் எதுவும் தெரில. ஆனால் 2 படமே கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க படம் ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் இல்லைங்க, சிங்கப்பூர் சலூன் வேற ஏதோ ஓடிடியில் வருது. அதுக்கு அப்புறம் வரப்போகிற சொர்க்கவாசல் அப்படிங்கிற படம். இந்த படத்தை பற்றி அவர் சிங்கப்பூர் சலூனோட ப்ரமோஷன்லேயே நிறையா சொல்லியிருந்தாரு. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வருஷம் வரப்போகிற முக்கியமான 7 தமிழ் படத்தை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.